வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜனநாயகன் கடந்து வந்த பாதை. இந்த படம் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு 69வது கடைசி படம். மிகப்பெரிய சவால்களை சந்தித்து தான் போன 23ஆம் தேதி உலக அளவில் திரைக்கு வந்தது. மக்கள் மனதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளும், ஏன் இந்த படத்தை மட்டும் இவ்வளவு தடை செய்து வரவிடாமல் பண்ணுகிறார்கள் என்று எண்ண தோன்றிய ஒரு படம். அந்த வகையில் அனைவருக்கும் அப்படி என்ன படத்தில் இருக்குதுன்னு கேட்குற ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிய படம். அந்த பரபரப்பெல்லாம் அடங்கி ஒரு வழியாக அதுவும் சர்டிஃபிகேட்டை கொடுத்து படத்தை வெளியிட்டிருக்காங்க. இத்தனை தடைகளை தாண்டி அந்த படம் வெற்றி பெற முதலில் தமிழ் தரவுகள் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் சினிமாவில் சில திரைப்படங்கள் வெளியாகும் முன்பே வரலாறு படைத்துவிடும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் முக்கியமான இடத்தை நடிகர் விஜயோட, அதாவது முதல்வர் விஜய் அவர்களோட படம் ஜனநாயகன். இது வெறும் திரைப்படமாக பார்க்கல, பல ஆண்டுகள் தமிழ் சினிமா உச்ச நட்சத்திரமாக இருந்த அவர் திரைப்பயணத்தில் தன்னுடைய கடைசி படமாக, அதாவது அரசியலுக்கு வரும் முன்பு அறிவித்து விட்டு வந்த படம். இது நிறைய தடைகளை கடந்து வந்திருக்கு. அப்போ அந்த வகையில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இந்த படத்துக்கு இருக்குது. இந்த பயணம் எங்கு தொடங்கியதுன்னு பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு இறுதியில் விஜயின் அடுத்த திரைப்படம் குறித்து ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு நிலவியது. ஏற்கனவே அவர் அரசியல் தீவிரமாக ஈடுபட தொடங்கியிருந்தனால அவர் கடைசி திரைப்படமாக இருக்குமா என்ற கேள்விகளோடு தான் அது துவங்கப்பட்டுச்சு. தயாரிப்பு நிறுவனம் 69 திரைப்படத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இயக்குனர் வினோத் சமூக கருத்துக்களை வலுவாக சொல்லி மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகின ஒரு இயக்குனர். அவருடைய முயற்சியாக விஜய் இணைவது ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உண்டுச்சு. அவர் நடிகர் மீது தொழில்நுட்ப குழு அறிவிக்கப்பட்டது. இசையமைப்பாளர் அனிருத், முன்னணி கலைஞர்கள், மிக்க தொழில்நுட்ப குழு எல்லாருமே இணைஞ்சாங்க. திரைப்பட தலைப்பு ஜனநாயகன் என்று பெயர் அறிவிக்கப்பட்ட பிறகு தலைப்பை சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் படப்பிடிப்பு பல கட்டங்களாக நடைபெற்று ஒவ்வொரு கட்டமும் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தது. இணையத்தில் வெளியான சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவின. பின்னர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள், பாடல்கள், ட்ரெய்லர்கள் என ஒவ்வொரு வெளியீடும் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்றது. திரையரங்குகளில் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க ரசிகர்கள் முன்பதிவு சாதனை படைத்தனர். வெளியீட்டிற்கு முன் சான்றிதழ் நடைமுறைகள், தொழில்நுட்ப மாற்றங்கள் உள்ளிட்ட சில சவால்கள் இருந்தன. அவற்றை கடந்த திரைப்படம் வெளியானது. வெளியான நாளில் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் ரசிகர்கள் கொண்டாடினார்கள். பல இடங்களில் இது திருவிழா மாதிரியே பார்த்தாங்க. அதிக சிறப்பு காட்சி, பாலாபிஷேகம், பட்டாசு வெடிப்பு, ரசிகர்கள் பேரணிகள் என திருவிழா சூழலே மாறிச்சு. நண்பர்களே, ஜனநாயகன் திரைப்படத்தின் பயணம் ஒரு படத்தின் வெளிநாட்டு பயணம் மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறை ரசிகர்களுக்கு உணர்வுகளை காலகாலமாக நினைவுபடுத்தக்கூடியதாக இந்த திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும். இந்த படப்பிடிப்பு, எதிர்பார்க்கப்பட்ட சவால்கள், வெளியீடு, ரசிகர்கள் கொண்டாட்டம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு கதையாகவே மாறிச்சு. இப்படிப்பட்ட படம் வெளியானது ரசிகர் மத்தியில் மிகுந்த வரவேற்போடு இப்போ போயிட்டுருக்கு. இந்த படத்தோட வெற்றி கண்டிப்பாக தமிழ் துறையில் ஒரு மைல்கல்லாக இருக்கும். முதல்வர் விஜய்க்கும் அது ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். விஜய் ரசிகர்கள் அவர்களுக்கும் அவர் முதல்வராக அமர்ந்த பிறகு அவர் அந்த படத்தை பார்த்து விட்டார். அது எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த பாக்கியம் அவருக்கு கிடச்சிருக்கு. எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மிகுந்த இன்னல்களை சந்தித்தார். அதே ஒரு நிலை தான் இன்றைக்கி ஜனநாயகன் படத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. எம்ஜிஆர் வழியை பின்பற்றி வர்ற இவர் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறுவாருங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் அவர் விதைச்சிருக்காரு. லஞ்சம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கதையில் சொல்லணும்னு நினச்சி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் அது தேர்தலுக்கு முன்னால் வர முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இப்போ மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் ஜனநாயகம் படத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.